the people are the true masters of the nation. மூணு விஷயத்தை இதுல கவர்னர் சொல்லியிருக்காரு. ஒன்னு, people need. தமிழக வெற்றி கழகம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணியை ஒழிச்சு கட்டிட்டு உண்மையான ஜனநாயகத்தை நிலைநிறுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பேசியிருக்காரு. Honorable Governor of Tamil Nadu, the Honorable Chief Minister of Tamil Nadu has single-handedly brought about a great historical revolution. தளபதி விஜய் அவர்கள் அவர் கண்ட கனவு ஷேர் இன் கவர்னன்ஸ், ஷேர் இன் பவர். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில என்னைக்குமே ஃபண்டு கொடுங்கன்னு கேட்கல, ஃபண்டுக்கா கொடுங்கன்னு கேட்ட லெட்டர் கொடுத்துட்டு அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்ரி rupee due to Tamil Nadu will be properly documented. A report detailing the union government has released a white paper on Tamil Nadu's finances to bring out the truth of the previous government's fiscal mismanagement. கிட்டத்தட்ட 78,324 crores பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கு. 25வது பேராகிராஃப்ல கரப்ஷன் பிராக்டிசஸ் எப்படி களை எடுக்கிறாங்க, 2 லாங்குவேஜ் பாலிசியை தான் தாவேகா நம்ம ஆதரிக்கிறோங்கிறத லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜூன் 18, 2026 அன்னைக்கு திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்பீச் கொடுத்திருக்காரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். இந்த ஸ்பீச் ஆகப்பட்டது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஸ்பீச்சு, இம்பார்ட்டன்ட் ஸ்பீச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீச் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சு கவர்னர். இந்த ஸ்பீச்சுடைய கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தாவேகாவுடைய ஐடியாலஜி சார்ந்து எந்த மாதிரியான செயல்பாடுகளை தாவேகா அரசாங்கம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்பீச் வழியா தெரிஞ்சுக்கலாம். கவர்னர் அவரோட ஸ்பீச் கொடுக்கும் பொழுதே தாவேகா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இந்த ஸ்பீச்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கவர்னர் ஸ்பீச் கொடுக்கும் பொழுது கவர்னரை இன்சல்ட் பண்ற மாதிரி நிறைய நடவடிக்கை டிஎம்கே பண்ணுவாங்க. அதனால கவர்னர் பல முறை சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே கவர்னர் ஸ்பீச் அப்போ அதை பொலிட்டிசைஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் முதல் முறை தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கவர்னரோட ஸ்பீச் தமிழ்நாடு மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரும்பொழுது பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஆர்டிகல் 176 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்தார். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல 176க்கு நிகரான ஒரு ப்ரொவிஷன் வச்சிருந்தார். கவர்னர் அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஆர்டிகல் 176 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. எல்லாரும் இந்த ஆர்டிகல் 176 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸ்பெஷல் அட்ரஸ் பை த கவர்னர், அதுல ஆர்டிகல் 176 clause 1 at the commencement of first session after each general election to the legislative assembly and the commencement of the first session of each year, the governor shall address the legislative assembly or in case of a state having a legislative council, both houses assembled together and inform the legislature of the causes of its summons. அதுல Clause 2, provision shall be made by the rules regulating the procedure of the house or either house for the allotment of time for discussion of the matters referred to in such address அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 176 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் 176 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி தான் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பீச் கொடுத்துருக்கார். இந்த ஸ்பீச் ஆகப்பட்டது அட்ரஸ் பண்ணும் பொழுது Honorable members of the legislative assembly அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அதுல முக்கியமா கவர்னர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொட்டேஷனை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, the people are the true masters of the nation அப்படிங்கிற முக்கியமான கொட்டேஷனை பேஸ் பண்ணி இந்த ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனரபிள் கவர்னர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹைலைட். அறிஞர் அண்ணாவுடைய கோட்டை கவர்னர் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே தமிழ்நாடு மக்களுடைய சென்டிமெண்ட்டை இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸை தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் பேரறிஞர் அண்ணாவுடைய கொட்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த பீப்புள் ஆர் த ட்ரூ மாஸ்டர்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது பீப்புள் ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா தமிழக வெற்றி கழகம் கொண்டு வரதுக்கான
எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கிறத சொல்றதுக்காக தான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொட்டேஷனை பேஸ் பண்ணி கவர்னர் பேச ஆரம்பிச்சார். அதுல முக்கியமா சொன்னது என்னன்னா, at the very outset I convey my best regards to the members of the Legislative Assembly seated here for the first session of the 17th Tamil Nadu Legislative Assembly, 17th Tamil Nadu Legislative Assembly, who have been chosen by the people, the real masters of Tamil Nadu, in the recently concluded Tamil Nadu Legislative Assembly elections. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, கவர்னர் 2 வாட்டி ஸ்பீச் கொடுப்பார். ஒன்று, ஒரு கவர்மெண்ட் புதுசாக எலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனேயே, அந்த ஜென்ரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எம்எல்ஏ மந்திரி சபை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கவர்னர் கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச் கொடுப்பார். ரெண்டாவது, வருடா வருடம் எவ்ரி இயர் கவர்னர் ஸ்பீச் கொடுப்பார். அப்போ அடுத்த வருஷம் அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது திருப்பி கவர்னர் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. அந்த ஸ்பீச்சும் வந்து டெஃபினட்டா தமிழ்நாடுடைய டெவலப்மெண்ட்டை சார்ந்து இருக்கும். சர்டன் டைம்ஸ் அந்த ஸ்பீச் வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் சார்ந்து இருக்கும். அந்த கவர்மெண்ட் பண்ண சாதனைகளை பற்றியும் அதில் குறிப்பிடுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்பீச் ஆகப்பட்டது ஆஸ் பர் ஆர்டிகல் 176 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கொடுத்த ஸ்பீச். அப்படி பார்க்கும் பொழுது as members of this historic assembly, the very heart and intellect of our democracy, I am confident that you will debate on people needs, மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்க டிபேட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம லாஸ் எனாக்ட் பண்ணுவீங்க. வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளுக்கு நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வருவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பீச்ல இந்த முக்கியமான பாயிண்ட்டை எல்லா சட்ட மாணவர்களும், ஏன் எம்எல்ஏஸும், அதை தாண்டி பல பேர் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் கட்டாயமா புரிஞ்சுக்கணும். 3 விஷயத்த இதுல கவர்னர் சொல்லியிருக்காரு. ஒன்று, பீப்புள் நீட். என்ன நீட் பீப்புளுக்கு இருக்கு அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய தளமா தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி இருக்கு அப்படிங்கிறத, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எனாக்ட் லாஸ். இதுக்கான லாஸை எனாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது டைமென்ஷன். அந்த நீட்ஸ்க்கு லாஸ் கொண்டு வரணுன்றது ரெண்டாவது டைமென்ஷன். மூணாவது, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். மக்களுக்கு என்ன தேவையோ அந்த வெல்ஃபேரை சார்ந்த வெல்ஃபேரை கொண்டு வர வேண்டியதும், வெல்ஃபேரை சார்ந்து இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வர வேண்டியதும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ். ஏன்னா ஸ்கீம்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும் பொழுது சட்டங்கள் பாஸ் பண்ணுறது, மக்களுடைய தேவைகளுக்காக விவாதம் பண்ணுறது, மூணாவது வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளுக்காக பேசுறது தான் நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பண்ண வேண்டியது. அப்படி பார்க்கும் பொழுது மூணாவது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ல கவர்னர் முக்கியமான ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்கார். என்ன கொடுத்திருக்காருன்னா, அண்ணல் அம்பேத்கர் profoundly stated, அண்ணல் அம்பேத்கர் profoundly stated, true democracy is the union of all three. அதுல முக்கியமா ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த மூணுத்தையுமே அவர் குறிப்பிட்டிருந்தாரு, கவர்னர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ஃபார் சச் அ டெமோக்ரஸி டு ஃப்ளரிஷ். அப்போ இந்த ஜனநாயகம் ஃப்ளரிஷ் ஆகணும்னா the people of Tamil Nadu have firmly decided that it is only possible under Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay, leader of the Tamizhaga Vetri Kazhagam, a party stands above caste, religion, language, race, influence of money. Very, very important. மூணாவது பேராகிராஃப்ல கவர்னர் சொல்லியிருக்கிறது முக்கியமான பேராகிராஃப், முக்கியமான பாயிண்ட். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணி. பாலிடிக்ஸ்னு சொன்னாலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணி இருந்ததுன்றத யாருமே வந்து தவிர்க்க முடியாது. தமிழ்நாட்டில் முதல் முறை தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணியை ஒழிச்சு கட்டிட்டு உண்மையான ஜனநாயகத்தை நிலைநிறுத்திருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை தான் நம்மளுடைய கவர்னரும் இதில் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடோட கவர்னரும் இதில் சொல்லியிருக்காரு. அண்ட் தட் ஹோல்ஸ் அ ஐடியாலஜிக்கல் கைட்ஸ். யார் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ஐடியாலஜிக்கல் கைட்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள். With this conviction, the people of Tamil Nadu have placed the government led by the தமிழக வெற்றி கழகம் in power. So ideological guides யாருன்றதையும் கவர்னர் முக்கியமா குறிப்பிட்டு அந்த ஐடியாலஜிக்கல் கைட்ஸ்ல தான் தமிழக வெற்றி கழகத்துடைய கவர்மெண்ட் இயங்குன்றதையும் மூணாவது பேராகிராஃப்ல சொல்லியிருந்தார். நம்ம ஏன் பேராவா பார்க்குறோம்னா, இந்த ஸ்பீச் தான் அசம்பிளியுடைய பெட்ராக்கே, அசம்பிளியுடைய ஃபவுண்டேஷனே. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் முதல் முறை எலெக்ட் ஆன உடனேயே, ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே
முதல் ஸ்பீச் கவர்னர் கொடுக்கிறாரு. அந்த கவர்னருடைய ஸ்பீச்ல இந்த 3 பேராகிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பேசியிருக்காரு ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஸ்பீச் வழியா. அப்படி பார்க்கும்போது 4வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல முக்கியமான ஹைலைட் என்ன சொல்லியிருக்காருன்னா, within 2 years of the party's founding, the historical leader of our times, the Honorable Chief Minister of Tamil Nadu, have formed the government with the support of the people, single-handedly by overcoming many barriers, vanquishing money power and upholding democracy. இது முக்கியமா 2வது வாட்டியும் குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா, vanquishing money power. பணம் இருந்தாதான் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியும், பணம் இருந்தாதான் ஜனநாயகத்துல லீடர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருந்த திராவிட கட்சிகளுடைய ஹிஸ்டரி எடுத்துட்டு இப்போ தமிழக வெற்றி கழகம் vanquishing the money power எப்படி ஜனநாயகத்தை அப்போல் பண்ணியிருக்கோங்கிறத ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கிளியரா சொல்லியிருக்கார். அதுல 5வது பேராகிராஃப்ல அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், பேரறிஞர் அண்ணா once said, Renaissance is not a poison that destroys virtues. It means to destroy the venomous pests that destroy those virtues. Virtues-ஐ destroy பண்றது கிடையாது Renaissance. In fact, அந்த virtues-ஐ அப்போல் பண்றதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தான் Renaissance. அதை தாண்டி அது பாய்சனஸ் ஆகக்கூடாதுன்றது தான், விர்ச்சூஸ் பாய்சனஸ் ஆகக்கூடாதுன்றது தான் Renaissance அப்படிங்கிறத அறிஞர் அண்ணா சொன்னதை இந்த பதிவுலையும் கவர்னர் சொல்லியிருக்கார். இதுல முக்கியமா நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களை அறிஞர் அண்ணாவோடையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடையும் கம்பேர் பண்ணி இந்த ஸ்பீச்ல ஹைலைட்ஸா கொடுத்திருக்காரு கவர்னர் அவர்கள். இதுல முக்கியமா 6வது பேராகிராஃப்ல கவர்னர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது முக்கியமான பதிவு. இது கட்டாயமா எல்லா தாவேகா நிர்வாகிகளும், ஏன் மற்ற அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் உறுப்பினர்களும் எம்எல்ஏஸும் ஃபியூச்சர்ல நிறைய பேர் பாலிடிக்ஸ் என்டர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸும் இதை கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். இது 6வது பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, since India attained independence, பேரறிஞர் அண்ணா in 1967 and புரட்சி தலைவர் எம்ஜிஆர் in 1977 ushered in great revolutions in the politics of Tamil Nadu. On similar lines, in 2026, the Honorable Chief Minister of Tamil Nadu has single-handedly brought about a great historical revolution அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு ரெவல்யூஷன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறத ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய ஸ்பீச் வழியா. 7வது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், அந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, this government will stand as a government that abides by the core principles of upholding state rights. எப்பயுமே நம்மளுடைய பிரச்சாரங்கள் பண்ணும்பொழுது கூட நான் கிளியரா சொல்லியிருந்தது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் will stand for the state rights, safety and welfare of women, social justice, equal opportunity, welfare of the differently abled, farmers, fishermen, weavers, laborers, transgender persons and minorities, primacy of education, medicine, healthcare, inclusive governance that gives proper representation to all while enacting laws, framing schemes and serving the 7.5 crore people of Tamil Nadu. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினர்கள் மட்டுமே 2 கோடி பேர் இருக்காங்க. அப்ப 2 கோடி பேருமே மக்களுடைய சேவைக்காக வந்திருக்காங்க. 7.5 கோடி மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய 2 கோடி பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்று இன்னைக்கு மக்கள் 2 கோடி பேர் உறுப்பினராக இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமா இவங்க எந்த ஐடியாலஜிக்கல் விர்ச்சூஸ்லயும் கைடன்ஸ்லயும் வந்திருக்காங்கன்னா ஒரு முகம் தளபதி விஜய் அவர்களுடைய முகம். அது மட்டும் இல்லாம ஐடியாலஜிக்கல் கைட்ஸ் ஆஃப் த தமிழக வெற்றி கழகம், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் are no longer with us, but this government will safeguard the principles they propounded and will undertake every measure necessary to promote the virtue of democracy, following the path of பேரறிஞர் அண்ணா அண்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதுல 9வது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ல கவர்னர் சொல்லியிருக்கிறது தான் முக்கியமான பொலிட்டிக்கல் பாயிண்டே. ஏன் பொலிட்டிக்கல் பாயிண்ட்? ஸ்டேட்ஸ்மேன் உடைய பாயிண்ட். 9th பேராகிராஃப் ஆஃப் த கவர்னர் ஸ்பீச் ஸ்டேட்ஸ்மேன் உடைய பாயிண்ட். ஸ்டேட்ஸ்மேன் உடைய பாயிண்ட்னா நம்மளுடைய ஸ்டேட்ஸ்மேன் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். அவர் கண்ட கனவு
ஷேர் இன் கவர்னன்ஸ், ஷேர் இன் பவர். ஷேர் இன் கவர்னன்ஸ், ஷேர் இன் பவர். இன்னைக்கு ஷேர் இன் கவர்னன்ஸ் கொடுத்துருக்காரு, ஷேர் இன் பவரும் கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு பவரே இல்லாமல் இருந்தது தமிழ்நாட்டில். அந்த பவரை இன்னைக்கு பல கட்சிகள் போஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜாயின் பண்ண உடனே பவரையும் கொடுத்து அழகு பார்த்தவர் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அதில் 9th பேராகிராஃப் கவர்னருடைய ஸ்பீச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்ன, as the embodiment of coalition which happened after the election, this government has demonstrated share in governance, a share in power, something unseen in the 74-year political history of Tamil Nadu. தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில ஷேர் இன் கவர்னன்ஸ், ஷேர் இன் பவர் இருந்ததே இல்லை. 74 years of the தமிழ்நாடு ஹிஸ்டரி. அது முதல் முறை நடந்திருக்குன்றத நம்ம பார்க்கணும். கட்டாயமா இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல 10th பேராகிராஃப்ல கவர்னர் சொல்றது என்னன்னா, ஆஃப்டர் தி தமிழக வெற்றி கழகம் கவர்மெண்ட் அசியூம்ட் ஆஃபீஸ், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு சி ஜோசப் விஜய் met the honorable prime minister of India திரு நரேந்திர மோடி in person at New Delhi. அதை ஹைலைட் பண்றாரு. ஏன் ஹைலைட் பண்றாருன்னா, ஃபெடரலிசம் கான்செப்டையும் ஸ்டேட் அட்டானமியோடைய ஆஸ்பெக்ட்ஸையும் அதுல பொருத்தி முக்கியமான விஷயத்தை டிரைவ் பண்றாரு இந்த பேராகிராஃப்ல. திரு நரேந்திர மோடி in person at New Delhi where he submitted a memorandum containing, முக்கியமான விஷயம், எல்லா சட்ட மாணவர்களும் பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும், ஏன் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லி போனாலே சண்டை போடணும் அப்படின்னு செயல்பட்டு இருந்த ஒரு ஆட்சியில இன்னைக்கு தாவேகா டிவிகே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டருடைய தலைமையில submitted a memorandum containing several long standing demands of Tamil Nadu. என்னென்ன டிமாண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்டர் ஃபார் ஏர்போர்ன் சிஸ்டம்ஸ் CABS நியர் ஒசூர். ஒசூர்ல CABS எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, சென்டர் ஃபார் ஏர்போர்ன் சிஸ்டம்ஸ் நியர் ஒசூர். halting government of Karnataka's attempt to build Meghdatu Dam, preventing the arrest of Tamil Nadu fishermen. நம்மளுடைய மீனவர்களை அரெஸ்ட் பண்ண கூடாது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இந்த பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. யார் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனவர்களை இமீடியட்டா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொபோசலையும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி கிட்ட நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரிலீஸ் பண்றது, ஃபிஷர்மேனை ரிலீஸ் பண்றது மட்டும் இல்லாமல் அவங்க போட்ஸும் ரிலீஸ் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். அண்ட் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஹஸ் ரிக்வெஸ்டட் தட் இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பி எக்ஸ்டெண்டட் டு தமிழ்நாடு. ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத, தமிழ்நாடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதையும் கிளியரா சொல்லியிருக்காரு. ஏன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஆங்கிளில் பல நேரங்களில் ஃபினான்ஸ் கமிஷனோட டெவல்யூஷன் இப்போ கம்மியாக இருக்கு. அதை தாண்டி நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுக்க வேண்டிய நிதியை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரே கேட்கறது முதல் தடவை. ஏன்னா பல முறை ரெப்ரசன்டேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில இருந்து ஃபண்டு கேட்பாங்க, உடனே வந்து இன்டர்வியூ என்ன கொடுப்பாங்கன்னா ஃபண்டு வரலன்னு. ஆனால் நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் டெல்லிக்கு போன உடனேயே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வேணுங்கிறத சொல்லி இப்போ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 ஃபண்டு வந்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யூனியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இத்தனை நாள் தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு வரலன்னா அதுக்கு காரணம் டிப்ளமசி வித் ரெஸ்பெக்ட் டு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து ஃபாலோ பண்ணல. ஏன் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் விட்டுருங்க, காம்படிட்டிவ் ஃபெடரலிசமும் ஃபாலோ பண்ணல. காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன, ஆந்திர பிரதேஷ்க்கு எவ்வளவு கொடுத்தீங்க, தமிழ்நாடுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கறது காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். சரி கொடுங்க எங்களோட டெவலப்மெண்ட்டுக்குன்னு கேட்கறது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில என்னைக்குமே ஃபண்டு கொடுங்கன்னு கேட்கல, ஃபண்டுக்கா கொடுங்கன்னு கேட்ட லெட்டர் கொடுத்துட்டு அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் லெட்டர் யூனியன் கவர்மெண்ட் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ற ஃபண்டை யூஸ் பண்ணி தமிழ்நாடு மக்களுக்கு வெல்ஃபேர் ப்ரோக்ராமை கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். 11th பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். 11th பேராகிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹஸ் ஆல்சோ மேட் வேரியஸ் ரிக்வெஸ்ட் டு தி யூனியன் கவர்மெண்ட் ரிகார்டிங் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் அலோகேஷன் ஃபார் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஹைவேஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கணுங்கிறதுக்காக
அதுக்கான ஃபண்டை ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணியிருக்காரு யூனியன் கவர்மெண்ட் கிட்ட. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன் தமிழ்நாடு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஃபார் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ். மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வேணுங்கிறதையும் எங்கன்னா ஒசூரில் வந்து கொண்டு வரணும், கோயம்புத்தூரில் கொண்டு வரணும், மதுரையில் கொண்டு வரணுங்கிறத பிளேஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 11th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவில் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சிருக்காருன்னா, இட் இஸ் ஹோப்ட் தட் தி யூனியன் கவர்மெண்ட் வில் கன்சிடர் தீஸ் டிமாண்ட்ஸ் ஃபேவரபிளி அண்ட் எக்ஸ்டெண்ட் தி நெசசரி அசிஸ்டன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக்ல ஸ்பீச்சிங் கொடுத்து தமிழ்நாடு வந்து $1.5 trillion எக்கானமியா வரக்கூடிய வருடங்கள்ல மாறும் அப்படிங்கிற ஸ்பீச்சையும் கொடுத்திருக்கார் நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம 12வது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ல முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு நம்மளுடைய கவர்னர் தமிழ்நாடு பத்தி. என்ன சொல்லியிருக்காருன்னா, a resolution will be passed in the Tamil Nadu Legislative Assembly demanding Tamil Nadu's due share of financial devolution from the taxes contributed to the union government. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 32% இருந்தது, இப்போ 42% உயர்ந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு கம்மி டெவல்யூஷன் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஸ்பெஷல் ரேஷியோவை யூனியன் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அரைவ் பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு டியூ ஷேர் ஆஃப் ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் from the taxes contributed to the union government. Besides passing a resolution, a special legal committee will be constituted to legally pursue the issue up to the Supreme Court in order to secure fair financial devolution. இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பெஷல் லீகல் கமிட்டி will be formulated, will be constituted to legally pursue the issue up to the Supreme Court in order to secure fair financial devolution. Every rupee due to Tamil Nadu will be properly documented. A report detailing the union government's discriminatory approach towards the financial devolution for Tamil Nadu will be published. Further, it will be ensured that Tamil Nadu receives its rightful share of financial devolution from the union government. அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை இன்னைக்கு ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பீச் வழியாக சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் கவர்னர் கொடுத்த ஸ்பீச்சில் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்திருக்கானா? கட்டாயமாக வரல. 5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸே கவர்னர் ஸ்பீச்சில் வரல. இல்லை பேசியிருக்கிறது எல்லாமே ஃபெடரலிசம், ஸ்டேட் ரைட்ஸ், ஸ்டேட் அட்டானமி பற்றி. அது மட்டும் இல்லாமல் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டெவல்யூஷன் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய அலோகேஷன் வழியாக வரலன்னா அதுக்கான ஸ்பெஷல் லீகல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த அலோகேஷனை கொண்டு வருவோங்கிறது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்கப்படுது இந்த ஸ்பீச் வழியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13வது பேராகிராஃபில் வந்து ஸ்டேட் ரைட்ஸ் என்ஷோர் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. 14th பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை பற்றி சொல்லியிருக்காரு ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, government has released a white paper on Tamil Nadu's finances to bring out the truth of the previous government's fiscal mismanagement. So previous government வந்து fiscal mismanagement எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு white paper கொண்டு வந்திருக்கோம். In the last 5 years alone, 5 வருஷமா the debt has nearly doubled. 5 வருஷத்துல கடன் சுமை தமிழ்நாட்டில் ஏறி இருக்குதுங்கிறத ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வந்து சுட்டி காட்டியிருக்காரு அவருடைய ஸ்பீச்சில் பேரா 14ல் பேஜ் நம்பர் 9ல். அப்படி பார்க்கும் பொழுது த டெட் ஹேஸ் நியர்லி டபுள், ரீச்சிங் த லெவல் ஆஃப் 10 lakh crore. திஸ் கரண்ட்லி அமௌண்ட்ஸ் டு 28.3% of the gross state domestic product GSTP. As a result, every individual living in Tamil Nadu bears a debt burden of more than 1 lakh rupees. ஒரு ரெசிடென்ட் இன் தமிழ்நாடும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பட் ரெசிடென்ட் இன் தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு பாப்புலேஷன் 7.5 crore எடுத்தீங்கன்னா ஒரு சிட்டிசனும் 1 lakh rupees டெட்ல இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டேட்ஸ் ரெவென்யூ டெபிசிட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78,324 crores பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கு. இதை தாண்டி 2.2% of the gross state domestic product. So revenue deficit ஆகப்பட்டது 2.2% of the gross state
டொமஸ்டிக் ப்ராடக்டை குறிக்குது. அப்படி இருக்கும் பொழுது 78,000 crore பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கு. ஸோ பட்ஜெட்டை தாண்டி பற்றாக்குறை இருக்கும் பொழுது அதுக்கு சேர்த்து நம்ம கடன் வாங்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது ரெவன்யூ லீக்கேஜஸ் தடுக்கணும், சிஸ்டமேட்டிக் கரப்ஷன்ஸ் இருந்திருக்கு, டாக்ஸ் கலெக்டிங் டிபார்ட்மெண்ட் எஃபிஷியண்டா இல்லை. அதனால 5.93% of the GSDP in the financial year 2021-22 to 5.45% in 2025-26 இது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு. இதுல கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்றதையும் பேரா 16ல குறிப்பிட்டிருக்காரு. ஏன் நான் இந்த ஸ்பீச்சை டீடைல்டா ஒரு பேராகிராஃபா உங்களுக்கு சொல்றேன்னா, தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாத்தணும்னா இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் ஒரு பேராகிராஃப்லையும் அவங்க செய்ய போறதையும் செய்யறதையும் இன்னைக்கு ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கிளியரா குறிப்பிட்டிருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது 16வது பேராகிராஃப்ல the government has already begun coordinated measures to bring the diverted revenue that rightfully belongs to the government into the state treasury. So diverted revenue ஸ்டேட் ட்ரெஷரிக்கு கொண்டு வரக்கூடிய ரெவென்யூ டைவர்ட் ஆகுது. அதை ஸ்டேட் ட்ரெஷரிக்கு கொண்டு வரக்கூடிய செயல்பாடை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத 16வது பேராகிராஃப்ல குறிப்பிட்டிருக்காரு கவர்னர். In order to bring the revenue that has diverted earlier back into the government's account, this government has recently levied an additional privilege fee on liquor manufacturer. So government வந்த உடனே privilege fee-ய levy பண்ணிருக்காங்க liquor manufacturers மேல. Through this, revenues that were escaping credit to state exchequer have been regulated and channelized directly into the state's exchequer, and government is expecting receipt of up to 1,000 crore rupees annually. 1000 கோடி collection privilege fee on liquor manufacturer. இது நீங்க எப்படி சொல்லலாம்னா சின்டாக்ஸாவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அப்போ privilege fee அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் மேல ஏன் போடுறாங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஃபீயா போடுறாங்க. இது டாக்ஸ் இல்ல, இது ஃபீ. அப்படின்னும் பொழுது the government is taking every measure to prevent all leakages in revenue receipts as well as leakages in government works and other government expenditure, and to restore the state's finances onto a sound path which will enable this government to fully honor the promises it has made to the people of Tamil Nadu. அதுல 17th paragraph ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். 17th paragraphல எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கக்கூடிய யூனிட்ஸை பற்றியும் கவர்னர் ஹைலைட் பண்ணியிருந்தார். 18th paragraphல சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் லான்ச் பண்ணதை பற்றி ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இண்டிகேட் பண்ணியிருந்தார். 19th paragraphல ஸ்பெஷல் ட்ரக் ப்ரிவென்ஷன் ஃபோர்ஸ் உருவாக்கி இருக்கிறத பற்றி கிளியராக சொல்லியிருந்தாரு நம்மளுடைய ஹானரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. எப்படி தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் ட்ரக் ப்ரிவென்ஷன் ஃபோர்ஸ் ட்ரக் பெட்லிங்கை தடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருந்தார். 20வது பேராகிராஃப்ல 717 லிக்கர் ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணதை பற்றி இண்டிகேட் பண்ணியிருந்தாரு, ஹைலைட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஜியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதில் 717 டாஸ்மாக்ஸ் க்ளோஸ் பண்ணதுக்கும் அதில் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த 20வது பேராகிராஃபில் குறிப்பிட்டிருக்காரு ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. 21வது பேராகிராஃபில் எப்படி MMDR ஆக்ட் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், எது மேலே பண்ணோம், லார்ஜ் லீக்கேஜ் ஆஃப் ரெவன்யூஸ் ஃப்ரம் மினரல் ரிசோர்சஸ் டியூ டு கரப்ட் ப்ராக்டிசஸை ஒழிச்சு கட்டக்கூடிய வேலையை மைனிங்லேயும் மினரல் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்லையும் எப்படி கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க ஆனரபிள் கவர்னர். இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காரு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் 75,000 வரைக்கும் வெய்வ் பண்ணியிருக்காரு. 35,000 ஃபார் ஆல் ஃபார்மர்ஸ் வெய்வ் பண்ணியிருக்காரு. 75,000 ரூபாய் யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் லோன் இருந்ததோ அது மட்டும் இல்லாமல் 35,000 ரூபாய் முழு வெய்வரும் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட இந்த பெனிஃபிட் ஆகப்பட்டது 14 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு 14 lakh ஃபார்மர்ஸ்க்கு இது பயன்பட்டுருக்குங்கிறத சொல்லி எவ்வளோ அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறத பற்றியும் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அவரோட ஸ்பீச் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 6,000 கோடி இதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு, இதுக்கான செலவினங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காரு பேராகிராஃப் 23ல. பேரா 24ல ரீவைட்டலைசிங் த அக்ரிகல்ச்சர் செக்டர், இம்ப்ரூவிங் த லைவ்லிஹுட் ஆஃப் த ஃபார்மிங் கம்யூனிட்டி இஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் திஸ் கவர்மெண்ட். ஸோ
அக்ரிகல்ச்சர் செக்டருடைய ரிவைட்டரைஸ் பண்ணுறதும், லைவ்லிஹுட் ஆஃப் த ஃபார்மர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் என்ன தமிழக வெற்றி கழகம் பண்ணுறாங்கன்றதையும் இதில் வந்து கிளியராக குறிப்பிட்டிருக்காரு. 25வது பேராகிராஃபில் கரப்ஷன் ப்ராக்டிசஸ் எப்படி வந்து களை எடுக்கிறாங்க தாவேக அரசாங்கம் அப்படிங்கிறதையும் 25வது பேராகிராஃபில் ஹானரபிள் கவர்னர் குறிப்பிட்டிருக்காரு. 26வது பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்புலேஷன் சென்சஸை வந்து எடுக்கிறதுக்கான ஸ்டெப்பை காஸ்ட் பேஸ்ட் எனுமரேஷன் இன் கான்ஜுகேஷன் வித் த ஆன்கோயிங் பாப்புலேஷன் சென்சஸ். முன்னாடி இருந்த திராவிட கட்சிகள் என்னைக்குமே காஸ்ட் பேஸ்ட் சென்சஸை எடுத்ததில்லை. ஆனால் தாவேகா அரசாங்கம் எப்பயுமே காஸ்ட் பேஸ்ட் சென்சஸை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வலியுறுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் த யூனியன் கவர்மெண்ட் கம்ப்ளீட்ஸ் தி காஸ்ட் எனுமரேஷன், த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வில் கண்டக்ட் தி சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, காஸ்ட் சர்வேன்னு சொல்லலை. ஏன்னா நோக்கம் என்ன அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுக்கணுங்கிறது தான். அதனால சர்வே பேரையே சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய ஐடியாலஜியே செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சர்வே ஆகப்பட்டது சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல காஸ்ட் சர்வேங்கிற வார்த்தையே பயன்படுத்தல. அதை விட உயர்ந்த வார்த்தை சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்டு வரதுக்கு தான் காஸ்ட் சர்வே. அப்ப அந்த காஸ்ட் சர்வே பண்றதுடைய நோக்கம் என்ன? எவ்வளோ பேர் அந்த காஸ்ட் இருக்காங்கன்னு தெரியறதுக்கு இல்லை, சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்டு வரணுன்றதுக்காக. அதை பேராகிராஃப் 26ல ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு குறிப்பிட்டிருக்காரு. சோஷியல் ஜஸ்டிஸ் சர்வே கொண்டு வரணுன்றது தான் தமிழக வெற்றி கழகத்துடைய நோக்கமே. அந்த நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு பேரா 26ல. ஸோ 27th பேராகிராஃப்ல நம்மளுடைய 2 லாங்குவேஜ் பாலிசி, தமிழக வெற்றி கழகம் 2 லாங்குவேஜ் பாலிசியை தான் நம்ம ஆதரிக்கிறோங்கிறத பேரறிஞர் அண்ணாவுடைய ஸ்பீச்ல இருந்து 1960 இருந்து கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தாவேகா அரசாங்கம் எந்த ஐடியாலஜியோடையும் எந்த பாலிசியோடையும் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்மளுடைய ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் செய்ய போற என்ன மாதிரியான பாலிசி ஃப்ரேம்வொர்க் இருக்குங்கிறத பேரா 27ல சொல்லியிருக்காரு. அதுல கிளியரா 2 லாங்குவேஜ் பாலிசியை தான் தாவேகா வந்து நம்ம ஆதரிக்கிறோங்கிறத நம்ம கிளியரா சொல்லிட்டோம். அதுதான் கவர்னரும் ஹைலைட் பண்ணியிருக்காரு. 28வது பேராகிராஃப்ல the government will urge the union government to use Tamil as the language of pleading in the Madras High Court and its Madurai bench and to establish a bench of the Supreme Court in Chennai. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய பெஞ்ச் வந்து சென்னையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான செயல்பாடுகளை கட்டாயமாக செய்வோம் அப்படிங்கிறத தாவேகா அரசாங்கம் ஏற்றிருக்கிறதுனால அதை ஆனரபிள் கவர்னரும் குறிப்பிட்டிருக்காரு பேரா 28ல. பேரா 29ல தமிழக வெற்றி கழகத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. அதில் பார்த்தீங்கன்னா the union government's stand that the amount of 3,458 crore due to Tamil Nadu under Samagra Shiksha Abhiyan will be released only if the 3 language formula under the national education policy implemented is unacceptable. So 3 language policy implement பண்ணாதான் SSA fund வந்து 3,458 crores வந்து கொடுப்பாங்கன்னு சொல்றது வந்து தவறு அப்படிங்கிறத தாவேகா அரசாங்கம் சொல்றது அன்அக்செப்டபிள்னு சொல்றோம். அதை கவர்னர் ஹைலைட் பண்ணியிருக்காரு அவருடைய ஸ்பீச்ல. This is tantamount to imposing the 3 language policy formula on Tamil Nadu. This government will urge the union government to reconsider its stand linking the implementation of the 3 language formula. So 3 language formulaவை reconsider பண்ண சொல்லி 2 language formula நம்ம ஏத்துக்கிறதுனால தமிழ்நாட்டில் 2 language ஏத்துக்கிட்டதுனால 3000 கோடி கட்டாயமாக கொடுக்கணுங்கிறத இதில் வலியுறுத்தி இருக்காங்க இந்த பேராகிராஃப் வழியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30வது பேராகிராஃப்ல நீட்டுக்கான எதிர்ப்பு அதை தெரிவிச்சிருக்காங்க தாவேகா அரசாங்கம். அதை ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஹைலைட் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா issues such as NEET examination, imposition of the national education policy, 3 language formula have arisen consequent to education being in concurrent list of the constitution. Therefore, this government will undertake all necessary efforts to move education from the concurrent list to the state list. 31வது paragraph, true educational reform lies in raising the quality of education institutions,
their teaching skills. Accordingly, this government will act on a war footing basis to fill up the necessary post of assistant professor and teaching staff that have been lying vacant for a long time in state university, higher education institution in a transparent manner, strictly based on eligibility and merit. Moreover, this government will introduce various fundamental reforms in higher education sector. Through this, the students of Tamil Nadu will get world-class education. World-class education. Then, 32வது paragraphல Kaveri Delta region is the granary of Tamil Nadu. The farmers of the region depend on Kaveri water as the main water source of the Delta districts. Tamil Nadu has a right to use Kaveri water from time immemorial. Even after our right was upheld in the Supreme Court, we are having to struggle every year to obtain Kaveri water. Instead of giving our due share of water, only surplus water is being released to Tamil Nadu by the government of Karnataka. In this situation, the government of Karnataka is attempting to implement Meghdhatu project. If this project is implemented, agricultural production as well as farmers' livelihood will be severely affected. This government is taking necessary legal measures to halt this and to get water for Tamil Nadu at the right time. So, இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காவேரியில் சர்ப்ளஸ் வாட்டர் இருந்தால் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கன்சர்னை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் மேகதாத்து ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லியிருக்காங்க நம்மளுடைய தாவேக அரசாங்கம், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ப்ராஜெக்டை ஹால்ட் பண்ணணும். ஹால்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுத்து லீகல் மெஷர்ஸ் எடுத்து இதை ஹால்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பேராகிராஃப் 32ல. பேராகிராஃப் 33ல fishermen of Tamil Nadu continue to face numerous challenges that affect their livelihood and economic security. In addition to the adverse impacts of monsoon, cyclones and other natural disasters, fishermen fishing in the Park Bay frequently encounter serious hardship while fishing in their traditional waters. They are often apprehended by the Sri Lankan naval authorities. Their fishing boats are seized and impounded and substantial penalties are imposed upon them. While this government will continue to urge the union government to secure a resolution to this long-standing issue, it will at the same time undertake various measures to strengthen livelihood of fishermen. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் பாலிசி ஃப்ரேம்வொர்க்கையும் ஐடியாலஜிக்கல் கனெக்டையும் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட்ஸ் ரைட்ஸையும் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு அவருடைய ஸ்பீச்சில் ஆஸ் பர் ஆர்டிகல் 176 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்பீச்சும் நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்பீச் இருக்கக்கூடிய ஒரு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கலாம், அதை தாண்டி பாலிசி ஃப்ரேம்வொர்க் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு பயன்படக்கூடிய வெல்ஃபேராக இருக்கலாம், நீடாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம். இதை ஒன்னொன்னா டீகோட் பண்ணி பொறுமையாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சட்ட மாணவருடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மக்களும் கட்டாயமாக ஒரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நகர்ந்து போயிட்டு இருக்கு. கட்டாயமாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நீங்கள்லாம் ஒரு பெரிய பங்கு ஆற்றுவீங்கன்றதை நீங்கள் உணரணும். ஏன்னா இந்த டைமில் கவர்மெண்ட் கிட்ட எக்கச்சக்க ப்ராப்ளம் இருந்தாலுமே ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். அதனால மொத்த பேராகிராஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா 57 பேராகிராஃபில் ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஒரு பேராகிராஃப்லையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த ஸ்பீச்சை தொடர்ச்சியாக ஒரு வாட்டியும் துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸும் சரி, சட்ட மாணவர்களும் சரி, ஏன் எம்எல்ஏஸ் சரி, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸாக இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி லெஜிஸ்லேட்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள், எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு இஷ்யூ தான் இது அப்படின்னும் பொழுது இதை சட்ட ரீதியாகவும் ஒரு இஷ்யூ பேஸ்டாகவும் இது ஒரு பாலிசி ஃப்ரேம்வொர்க்காகவும் தெரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம் முக்கியம். நம்ம இந்த ஸ்பீச்சில் 33 பேராகிராஃப் வரைக்கும் பார்த்துருக்கோம். 33வது பேராகிராஃப்லேருந்து 57வது பேராகிராஃப் வரைக்கும் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு பேராகிராஃப்லுமே இருக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதனால் இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடியதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த ஃப்ரேம்வொர்க்கில் ஸ்கீம்ஸ் வரப்போகுது, எப்படி கவர்மெண்ட் பயணிக்க போகிறோங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக
இந்த ஸ்பீச் 57 பேராகிராஃப் இருக்கக்கூடிய ஸ்பீச்சை எல்லா பேராகிராஃபும் டீகோட் பண்ணி பார்க்க வேண்டியது ஒரு சட்டமானவரும், கட்சி நிர்வாகிகளும், மற்ற கட்சியில் இருக்கிறவங்களும், ஏன் எம்எல்ஏஸும், அதை தாண்டி பாலிசி மேக்கர்ஸும், பாலிசியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும், தமிழ்நாடு மக்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் வரக்கூடிய அடுத்த காணொலியில் 33 பேராகிராஃப்ல இருந்து 57வது பேராகிராஃப் வரைக்கும் என்ன மாதிரியான ஹைலைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கவர்னர் உரையிலிருந்து தெரிஞ்சுப்போம். Until then, signing off, Advocate Dr. M. Satyakumar. Thank you.